இன்னும் தேர்தல் வர்றதுக்கு 8 மாத காலம் இருக்கு, அதுக்குள்ளேயே என்னப்பா பேச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அதற்கு விதைகிட்டு இருக்கிறது 2 திராவிட கட்சிகளும். அதாவது உங்க எல்லாருக்குமே தெரியும், கடந்த 50 ஆண்டுகளாக தமிழ்நிலத்தை ஆளக்கூடிய வாய்ப்பு இந்த 2 திராவிட கட்சிகளுக்கு தான் அமைஞ்சிருக்கு. ஒரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், இன்னொரு பக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இவங்க 2 பேரும் தான் மாறி மாறி இங்க ஆட்சி அமைச்சிருக்காங்க. குறிப்பா அதுல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூடுதலா ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க. அப்ப இன்றைய சூழல்ல இன்னைக்கு வந்துட்டு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கட்சி வந்துட்டு திராவிட முன்னேற்ற கழகம். பொதுவா ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கட்சி வந்துட்டு கடைசியில தான் வந்து தேர்தல் பணிகள்லாம் மேற்கொள்வாங்க. மறைமுகமா அந்த வேலைகள் நடைபெற்றுக்கிட்டு இருக்கும். நேரடியா களத்துக்கு போறது அப்படிங்கிறது வந்துட்டு தேர்தலுக்கு ஒரு 4 மாதங்களுக்கு முன்பு, ஒரு 3 மாதங்களுக்கு முன்பாகத்தான் இருக்கும். ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா அதையெல்லாம் உடைக்கிற விதமாக ஒரு 8 மாதத்திற்கு முன்பே திமுக தன்னுடைய பணியை தொடங்கிடுச்சு, ஆளுங்கட்சியா இருக்கிற சமயத்திலேயே. ஏன்னாக்கா இது ஒரு பிரஸ்டீஜியஸான ஒரு எலெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா திமுகவுக்கு கட்டாயம் இந்த தேர்தலில் வெற்றி பெறணும் அப்படிங்கிறது ஒரு தேவையா இருக்கு. 2வது முறை திமுக தன்னுடைய வரலாற்றில் வந்துட்டு ஆட்சி அமைச்சதே கிடையாது. அதாவது 67ல வந்துட்டு அண்ணா ஆட்சி அமைச்சாரு. அதன் பிறகு வந்துட்டு 71ல கலைஞர் அவர்கள் வந்து ஆட்சி அமைச்சாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அதிமுகங்கிற கட்சி உருவானதுக்கு அப்புறம் தொடர்ந்து 2 முறை வெற்றி பெற்ற வரலாறு திமுகவுக்கு கிடையாது. அப்ப அதை உடைக்கிற விதமா வெற்றியை வசப்படுத்தணும் அப்படிங்கறதுல திமுக முனைப்பு காட்டுறாங்க. இன்னொரு பக்கம் அதிமுக ஒரு தேர்தலை தாண்டி தோல்வியை சந்திச்சதே கிடையாது அப்படிங்கிறது அவங்களுடைய வரலாறா இருக்கு. ஒரு 5 ஆண்டுகள் ஆட்சியில் இல்லாம எதிர்கட்சியா இருந்தாங்கன்னாக்கா அடுத்த டேர்ம்ல வந்துட்டு ஆட்சிக்கு வந்துருவாங்க. அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது ஒரு விமர்சனம் வைக்கப்படுது, 10 தோல்வி பழனிசாமி என்று. ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய அதாவது திமுகவினுடைய தலைவர் இன்றைய முதல்வர் வந்துட்டு தொடர்ச்சியா விமர்சனம் வச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த விமர்சனத்தை எல்லாம் உடைக்க வேண்டிய கட்டாயம் வந்துட்டு எடப்பாடி அவர்களுக்கு இருக்கு. மீண்டும் அந்த கட்சியை ஆட்சி கட்டில அமைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அதனால 2 பேருமே வந்துட்டு தேர்தல் களத்துக்கு வந்துட்டாங்க அப்படிங்கறத பார்க்கணும். ஒரு பக்கம் ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திமுக ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற புள்ளிகளில் தங்களுடைய பிரச்சாரத்தை மேற்கொள்ள ஆரம்பிச்சுட்டாங்க. ஒவ்வொரு வீடா போயிட்டு உறுப்பினர் சேர்க்கையா இருக்கட்டும், இல்ல தங்களுடைய திட்டங்கள், அதாவது நிறைய திட்டங்களை வந்துட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க. மகளிர் விடியல் பயணமா இருக்கட்டும், இல்ல மகளிர் உரிமை தொகையா இருக்கட்டும், காலை உணவு திட்டமா இருக்கட்டும், இவ்வாறாக அவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய எல்லா திட்டத்தையும் சொல்லி திண்ணை பிரச்சாரம் மாதிரி மேற்கொள்ள ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்துட்டு சுற்றுப்பயணமே மேற்கொள்ள ஆரம்பிச்சிட்டாரு. கிட்டத்தட்ட ஜனவரி மாதத்துல டிசம்பர் மாதத்துல பார்க்கக்கூடிய அந்த சூழல் வந்துட்டு இப்பவே நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு முதல் கட்ட பயணத்தையே முடிச்சு 2ஆம் கட்ட சுற்றுப்பயணத்துக்கு போயிட்டாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவர் போகக்கூடிய இடங்கள்ல அவருக்கு வரவேற்பு கிடைக்கிறதையும் பார்க்க முடியுது. இவ்வாறாக இந்த 2 திராவிட கட்சிகள், பிரதானமாக இருக்கக்கூடிய 2 கட்சிகளும் தேர்தல் களத்தை தகிக்க வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க, அனல் பறக்க வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கறத சொல்லியே ஆகணும். ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு ஊருக்கா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணத்துக்கு போகும்போது நிறைய குற்றச்சாட்டுகளை திமுக மீது அடுக்கிறார். அதே போல தங்களுடைய ஆட்சியில் நடந்த சாதனைகளை குறிப்பிட்டு வாக்குகளை கேட்கிறார். இதற்கு பதிலடி கொடுக்கிற விதமா திமுக தரப்புல இருந்தும் பல்வேறு பதில்கள் கொடுக்கப்படும். இவ்வாறாக களம் வந்துட்டு சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்குங்கிறத நம்ம பார்க்கணும்.